ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்துட்டு சயின்ஸ்ல வந்துட்டு தியரி மட்டும் பத்தாது. நமக்கு சம்ஸும் வேணும் அப்படின்றத நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா, அப்பனா தான் சயின்ஸ்ல சென்டம் அச்சீவ் பண்ண முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம லைட் சாப்டர்ல இமேஜ் ஃபார்மேஷன் பை பிளேன் மிரர் அண்ட் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம். யாரும் இந்த வீடியோ பார்க்கலன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, அதுக்கடுத்து தான் நம்ம சம்ஸ் போறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த 2 வீடியோவும். ஓகே. நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் இருக்க கீ டெர்ம்ஸ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ஸ்பியர். ஸோ வந்துட்டு இதுல வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் வந்து கான்வெக்ஸ் மிரர் அண்ட் அனதர் ஒன் கான்கேவ் மிரர். இப்போ கான்வெக்ஸ் மிரர்ல பார்த்தீங்கன்னா, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு அவுட்வர்டா இருக்கும். அடுத்து கான்கேவ் மிரர்ல வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து கர்வ்டு இன்வர்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருக்க கீவேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம கீ டெர்ம்ஸ் சொன்னோம்னா பார்ப்போம். போல் அப்படின்னா கேபிட்டல் பி, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து கேபிட்டல் சி டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ், பிரின்சிபல் ஃபோக்கஸை கேபிட்டல் எஃப் டினோட் பண்ணுவோம். ஃபோக்கல் லென்த் வந்து ஸ்மால் எஃப் டினோட் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை கேபிட்டல் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அப்பேச்சர், நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஃபுல்லாமே நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சம்ஸ் ரொம்ப ஈஸியா புரியும். சம்ஸ் ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்க செம்ம தூள் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நல்லா வந்துட்டு நீங்க இந்த 2 வீடியோஸும் நல்லா கிளியரா நல்லா வந்துட்டு நீங்க நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுல இருக்க கீ டெர்ம்ஸை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? போல். ஸோ போல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிரரோட சென்டர் பாயிண்ட் தான் வந்துட்டு போல். ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல அது சென்டர் பாயிண்டா இருக்கு இல்லையா? அதுதான் வந்து போல். அதுக்கு அடுத்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா நம்ம வந்துட்டு என்ன சொன்னோம், இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ன்றது ஒரு ஸ்பியரோட படம் தானே. ஸோ ஸ்பியர்ல எப்படி சென்டர் நம்ம மார்க் பண்ணுவோமோ அது மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் இதோட சென்டர். ஸோ அதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து இங்கே ஸ்பெரிக்கல் மிரர் 2 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்? கான்வெக்ஸ் மிரர் அண்ட் வந்து கான்கேவ் மிரர். ஸோ இது வந்துட்டு கான்வெக்ஸ் மிரர்ல எங்க ஃபார்ம் ஆகும், கான்கேவ் மிரர்ல எங்க ஃபார்ம் ஆகும்னா, இப்போ கான்வெக்ஸ் மிரர்ல பார்த்தீங்கன்னா இந்த மிரருக்கு பின்னாடி இருக்கும். ஓகேவா? கான்கேவ் மிரர்ல பார்த்தீங்கன்னா மிரருக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கான்வெக்ஸ் மிரர்ல எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் கான்கேவ் மிரர்ல எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் அப்படின்றது நம்ம ஸ்பியர்ல எப்படி பார்ப்போம், அந்த சென்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு ஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸோட டிஸ்டன்ஸ் தானே ரேடியஸ். அதே மாதிரி போலுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலையும் சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் ஜாயின் பண்ற லைனுக்கு பேரு தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஒன் மோர் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து அந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு நார்மலா இருக்கும். தட் இஸ் 90 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல புரியுதா? ஸோ வந்து ஸ்பெரிக்கல் மிரருக்கு நார்மலா இருக்கு அண்ட் 90 டிகிரியா இருக்கு. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்குற டேர்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ். பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேரலா வர லைட் ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அது வந்து என்னவாகும், அது வந்து கன்வெர்ஜ் ஆகும் ஒரு பாயிண்ட்ல. எங்க? பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு இடத்துல போய் மொத்தமா குவியும். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் பிரின்சிபல் ஃபோக்கஸ். இது கேபிட்டல் எஃப் அப்படின்னு டினோட் பண்ணும். இது கான்கேவ் மிரர்ல. நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் மிரர்ல பார்த்தீங்கன்னா, இது லைட் ரேஸ், அந்த பேரலல் லைட் ரேஸ் வந்து பட் ரிஃப்ளெக்ட் ஆகுறப்ப டைவர்ஜ் ஆகும். ஸோ டைவர்ஜ் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்செர்ட் ஆகி டைவர்ஜ் ஆகும். அதாவது ஒரு 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 லைட் பீம் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து டைவர்ஜ் ஆகும்ல. இது வந்துட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருந்து வர மாதிரி நமக்கு இமேஜினரியா தெரியும். இதுதான் கான்வெக்ஸ் மிரர்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஃபோக்கல் லென்த். ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த்னா என்ன அப்படின்னா, போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த். நெக்ஸ்ட் அப்பேச்சர் அப்படின்னா, அந்த ஸ்பெரிக்கல் மிரரோட டயாமீட்டர் தான் வந்து அப்பேச்சர். ஸோ இதுலயும் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பேச்சர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை விட கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கீ டெர்ம்ஸ் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் வந்து ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஃபார்முலால நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் ஆர், அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 2f. அப்போ நமக்கு எஃப் மட்டும் வேணும்னா கேபிட்டல் ஆர், அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. இதுதான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுச்சா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்துட்டு சம்ஸை செம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். லைட் சாப்டர்ல எந்த சம் கொடுத்தாலுமே நீங்க ஈஸியா சால்வ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஒன் பை ஒன்னா நம்ம சம்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ இந்த 2 வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.